வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் நம்மளுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இலக்கண பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா புணர்ச்சி விதிகள். புணர்ச்சி விதி தான் ஒரு வார்த்தையை பிரிப்பதற்கும் இரண்டு வார்த்தைகளை சேர்த்து எழுதுவதற்குமான விதியை நம்மளுக்கு கொடுக்குது. நம்மளுக்கு புணர்ச்சி விதி பார்த்தோமாக்கும் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு நியூ தமிழ் புக்கிலையும் அதே போல் பழைய தமிழ் புத்தகமான 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புலையும் புணர்ச்சியை பற்றி இருக்குது. நம்ம ஒவ்வொரு வகுப்பாக புணர்ச்சி விதிகள் இருக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல நியூ தமிழ் புக்கில் இப்போ இருக்க சிலபஸில் இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்கக்கூடிய புணர்ச்சி. தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். தமிழமுதம் என்று ஒலிக்கிறதல்லவா? இவற்றுள் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும், அதாவது தமிழ் அமுதம் என்பதை நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது தமிழமுதம் என்று வருகிறது. இதில் இந்த தமிழ் முதல் சொற்கிறதுல இந்த முதல் சொல்ல நிலைமொழி என்றும், அதனுடன் சேரும் சொல்லை வருமொழி என்றும். இந்த தமிழ் கூட தான் இந்த அமுதம் சேர்ந்திருக்கு. இந்த அமுதம் வருமொழி, தமிழ் நிலைமொழி என்றும் கூறுவர். இவ்விரு சொற்களும் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும், நிலைமொழி எது? தமிழ். இதோட இறுதி எழுத்து என்ன? இல்லு. ஓகேங்களா? நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றது. வருமொழி எது? அமுதம். வருமொழியோட முதல் எழுத்து எது? ஆ. எழுத்தும் இணைகின்றன. இவ்வாறு நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து என்ன? இல்லு. வருமொழியுடைய முதல் எழுத்து என்ன? ஆ. இந்த இல்லும் இந்த ஆவும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா லாவாக மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? லாவாக மாறிடுச்சு. இந்த மாதிரி இணைவதைத்தான் புணர்ச்சின்றோம். அப்போ தமிழ் கூட்டல் அமுதம் என்ன ஆயிடுச்சு? தமிழமுதம் என்று ஆகிவிட்டது. அப்போ முதல் சொல்ல நிலைமொழி என்கிறார்கள், இரண்டாவது சொல்லை வருமொழி என்கிறார்கள். இந்த நிலைமொழியோடைய ஈற்றெழுத்துனா கடைசி எழுத்து. ஓகேங்களா? நிலைமொழியோடைய ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும், வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் இணைவதனைத்தான் என்ன சொல்கிறாங்க? புணர்ச்சின்றாங்க. ரெண்டும் சேர்வதனை புணர்ச்சி என்கிறார்கள். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், ஓகேங்களா, இது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியோட நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியும் உயிரெழுத்து மெய்யெழுத்து. ஓகேங்களா? உயிரெழுத்து மெய்யெழுத்து. இப்போ நிலைமொழியை வச்சு ரெண்டாக பிரிக்கிறாங்க, உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சின்னு. வருமொழியை வச்சு ரெண்டாக பிரிக்கிறாங்க, உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சின்னு. ஓகேங்களா? அப்போ இந்த புணர்ச்சியை 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதை நிலைமொழியை வைத்து இரண்டாகவும் வருமொழியை வைத்து இரண்டாகவும் பிரிக்கிறாங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்தில் அது கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சாக்கா அது என்னது? உயிரீற்று புணர்ச்சின்றாங்க. இங்கே பாருங்கள், சிலை கூட்டல் அழகு. இந்த லை என்பது எப்படி பிரியுது? எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இல்லு கூட்டல் ஐ தான் என்னது? லை. இல்லு கூட்டல் ஐ தான் என்னது? லை. அப்போ இங்கே என்னவா முடிஞ்சிருக்கு? கடைசி எழுத்து ஐயில் முடிஞ்சிருக்கு. ஐ என்பது என்னது? ஒரு உயிரெழுத்து. ஐ என்பது என்னது? ஒரு உயிரெழுத்து. அதனால ஈற்றெழுத்தாக ஒரு உயிரெழுத்தான ஐ வந்திருப்பதனால் இது உயிரீற்று புணர்ச்சி. புரியுதுங்களா? ஈற்றெழுத்தாக ஒரு உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால இது என்னது? உயிரீற்று புணர்ச்சி. இப்போ அடுத்த சொல் பாருங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால், இக்கு இங்கு இச்சு இஞ்சு இருக்குல்ல, அதுவாக இருந்தால் இங்கே உயிரிட்டு புணர்ச்சின்னா என்ன? ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா அந்த இது வந்துச்சாக்க உயிரிட்டு புணர்ச்சி. இப்போ என்ன கொடுத்துருக்கு? மண் கூட்டல் அழகுன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே மண் என்பதை நம்ம பிரிக்க முடியாது, வெறும் இன்னு மட்டும்தான். ஏன்னா அது ஒற்றெழுத்தாக இருக்குது. அப்போ இன்னு தான். இன்னுன்றது என்னது? ஒரு மெய்யெழுத்து. அப்போ ஈற்றெழுத்து என்னவா இருக்குது? மெய்யெழுத்தாக இருக்கிறதுனால இதை மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி என்றும், ஈற்றெழுத்து மெய்யீராக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து வருமொழியை வச்சு
வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சாக்கும். வறுமொழின்னா நம்மளுக்கு தெரியும், இங்கே அமுதம் கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த வறுமொழியோட முதல் எழுத்து. இந்த முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சாக்கா அது உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் முதல் புணர்ச்சி, அதாவது முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சாக்கா அது உயிர் முதல் புணர்ச்சி. இங்கே பாருங்கள், பொன் உண்டு. இங்கே நம்மளுக்கு என்னது வறுமொழியை தான் எடுத்துருக்காங்க. நிலைமொழி வந்து பொண்ணு முடிஞ்சிடும். அப்போ நம்ம இங்கே வறுமொழியை தான் எடுத்துக்கணும். வறுமொழி என்பது உண்டு. உண்டுவோட முதல் எழுத்து என்ன? ஊ என்பது என்னது? ஒரு உயிரெழுத்து. ஆனால் அவன்னா ஈனா ஈயனால் வரக்கூடிய ஒரு உயிரெழுத்து. அதனால இது என்னவாகுது? உயிர் முதல் புணர்ச்சி. இது பேர் என்னது? உயிர் முதல் புணர்ச்சி. இப்போ ரெண்டாவது பாருங்க, வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால், மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி. இப்போ பாருங்க, சிலைன்னு இருக்கு, பொன் சிலைன்னு இருக்கு. இப்போ சி என்பதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஈ தான் அது. இச்சு கூட்டல் ஈ தான் அது சி. இச்சு கூட்டல் ஈ தான் சி. இப்போ நம்மளுக்கு என்ன எழுத்தாக இருந்திருக்கு? இச்சுன்றது தான் முதல் எழுத்தாக இருக்கு. இச்சு தான் என்ன இருக்கு? முதல் எழுத்தாக இருக்கு, ஈ இல்லை. ஓகேங்களா? அப்போ இங்கே மெய்யெழுத்து தான் முதல் எழுத்தாக இருக்கிறதுனால சி தான். சி என்பது உயிர் மெய்யெழுத்து. இதை நம்ம பிரிக்கும் பொழுது இச்சு கூட்டல் ஈ என்று பிரிக்கிறோம். அப்போ இச்சு என்ற மெய்யெழுத்து வர்றதுனால இது மெய் முதல் புணர்ச்சி. அப்போ வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 4 வகையான புணர்ச்சியை பார்த்துருக்குறோம். நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. இப்போ வறுமொழியை வச்சு 2ஆக பிரிச்சிருக்கிறோம். வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. வறுமொழியோட முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி. அடுத்து இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். இதென்ன இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி பார்த்தோமாக்கும். இயல்புன்னா என்ன? எப்பொழுதுமே இணக்கமாக நடப்பது, அதாவது எப்பொழுதுமே நடந்துகிட்டு இருப்பதா என்னது? எந்த விதமான முயற்சியுமின்றி நார்மலைசராக நடக்கிறது பேர் தான் என்னது? இயல்பு புணர்ச்சி. அப்போ நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. எந்த மாற்றமும் இல்லை. அங்கே நிலைமொழி அப்படியே இருக்குது, வறுமொழியும் அப்படியே இருக்குது. அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் 2 சொற்கள் இணைஞ்சிச்சாக்கும் அது பேர் வந்து என்னது? இயல்பு புணர்ச்சி. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? தாய் கூட்டல் மொழி. தாய் கூட்டல் மொழி எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? தாய் கூட்டல் மொழி. இதை நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம்? தாய்மொழி என்று எழுதுவோம். இங்கே எந்த எழுத்தாவது மாறி இருக்கா? அல்லது எந்த எழுத்தாவது உருவாயிருக்கா? இல்லை எந்த எழுத்தாவது திரிஞ்சிருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவதுக்கு பேருக்கு தான் என்னது? இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க, உடல் கூட்டல் ஓம்பல் உடலோம்பல். உடல் கூட்டல் ஓம்பல் உடலோம்பல். இங்கே பாருங்க, உடல் என்ற நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்னவா இருக்கு? இல்லு இருக்கு. ஓகேங்களா? மெய்யீற்று புணர்ச்சியாக இருக்கு. இங்கே என்ன இருக்கு? ஓ என்ற உயிர் முதல் வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு? உயிர் முதல் வந்திருக்கு. இந்த இல்லும் ஓவும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா லோவாயிருச்சு. இல்லும் ஓவும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? லோவாகி உடலோம்பல் என்று மாறி இருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்கு? இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வறுமொழியோட முதலெழுத்தும் சேர்ந்து வேற ஒன்றாக மாறி நிற்குது. இந்த வேற ஒன்றாக மாறுறதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா விகாரம்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இயல்பாக எந்த மாற்றமும் இன்றி வந்துச்சாக்கும் அதுக்கு பேர் வந்து இயல்பு புணர்ச்சி. மாற்றத்தோடு வருவது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அது விகார புணர்ச்சி. இங்கு இல் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மெய் எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்தும் எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக தெரியவோ மறையவோ இல்லை என்று சொல்கிறாங்க. ஓகேவா? லோ என்ற உயிர்மெய் எழுத்தாக என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கே என்னன்னா இருந்த மெய்யெழுத்தும் இருந்த உயிரெழுத்தும் சேர்ந்து அப்படியே உருவாயிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து இயல்பாக சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? இதுக்கு ஒரு விதி சொல்லுவாங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேண்டு. ஓகேங்களா? உடல்ன்றது என்னது? மெய். மெய்க்கு இன்னொரு பேர் என்ன? உடல். இந்த உடல் மேலே இந்த உயிரெழுத்து ஒன்றுவது என்னது? இயல்பானது தானே. அப்போ இல்லு ஓவும் சேர்ந்து இயல்பாக லோவா. இல்லு ஓவும் சேர்ந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? லோன்னு சொல்லுவோம். அந்த லோ இயல்பாக வந்திருக்கிறதுனால இது இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? அப்போ இயல்பு புணர்ச்சினா என்னன்னா இருக்க வார்த்தை அப்படியே வரணும். அப்படி இருக்கக்கூடிய சொற்கள் இயல்பாக புணர்ந்திருக்கணும். புதிதாக எந்த சொல்லோ தோன்றிருக்கக்கூடாது.
அல்லது இந்த இல்லுவோவோ வேற ஒன்றாக திரிஞ்சிருக்கக்கூடாது, அல்ல இல்லோ அல்லது ஓவோ மறைஞ்சிருக்கக்கூடாது. இங்கே தான் நடந்திருக்கா? இல்லை. இது இயல்பாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற நன்னூலின் விதிப்படி இங்கே என்ன இருக்கு? இயல்பாகவே புணர்ந்திருக்கிறதுனால இது வந்து என்னது? இயல்பு புணர்ச்சி. அப்போ விகார புணர்ச்சின்னா என்ன? இந்த மாதிரி புதுசாக ஒன்று தோன்றினாலோ அல்லது இந்த எழுத்து வேற ஒன்றாக தெரிஞ்சாலோ அல்லது இதில் ஏதேனும் ஒரு எழுத்து மறைஞ்சாலோ அது விகார புணர்ச்சி. ஓகேங்களா? இப்போ இயல்பு புணர்ச்சினா இயல்பாக தெரிவது, இருக்க வார்த்தைகள் அப்படியே வருவதுக்கு பேர் என்னது? இயல்பு புணர்ச்சி. இப்போ விகார புணர்ச்சினா என்னன்னு பார்ப்போமா? இரண்டு சொற்கள் இணையும் போது, ரெண்டு சொற்கள் அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது, நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ, நிலைமொழியிலையும் மாறலாம் வறுமொழியிலையும் மாறலாம் அல்லது ரெண்டுலேயுமே மாறலாம், மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி. நிலைமொழியிலோ வறுமொழியிலோ ஏதேனும் மாற்றம் உருவாயிருச்சாக அது பேர் என்னது? விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியை மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம். தோன்றல் விகாரம், தெரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். ஓகேங்களா? புதுசாக ஒரு எழுத்து தோன்றுச்சாக்க அது தோன்றல் விகாரம். இந்த 2 எழுத்தும் வேற ஒன்றாக திரிஞ்சிச்சாக்கும், வேற ஒரு எழுத்தாக மாறிச்சாக்க அது தெரிதல் விகாரம். இந்த 2 எழுத்துல ஏதோ ஒன்று மறைஞ்சு கெட்டு போச்சாக்கும் அது பேர் கெடுதல் விகாரம். ஓகேங்களா? அப்போ விகார புணர்ச்சி தோன்றல், தெரிதல், கெடுதல் என 3 வகைப்படும். எடுத்துக்காட்டு பார்ப்போமா? பாருங்க. நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். இங்க பாருங்க, தமிழ் கூட்டல் தாய், தமிழ் கூட்டல் தாய். இங்க நம்ம என்ன பார்த்தோம்? தாய்மொழின்னு பார்த்தோம். இங்க எதுவுமே மாறல. இங்க ஈக்கு அடுத்து அதே ஈ தான் இருக்கு, அதே மோதான் இருக்கு, அதனால அது இயல்பு புணர்ச்சி. ஆனால் இங்கே பாருங்களேன், தமிழ் தாயின்னு இருக்கு. ஆனால் நம்ம சேர்த்து எழுதும் பொழுது இத்து என்ற ஒரு ஒற்றெழுத்து ஒன்று உருவாயிருக்கு. இத்து என்ற ஒரு ஒற்றெழுத்து உருவாயிருக்கு. இதைத்தான் என்ன சொல்றாங்க? புதுசாக ஒன்று என்ன பண்ணிருக்கு? தோன்றி இருக்கு, தமிழ் தாய். இதைத்தான் தோன்றல் விகாரம். விகாரம்னா என்ன? புதுசாக ஒன்று வருவது. ஓகேங்களா? புதிதாக ஒன்று தோன்றுச்சாக்கோ அல்லது வேற ஒன்றாக தெரிஞ்சாலோ அல்லது மறைஞ்சாலோ அது பேர் என்னது? விகாரம். இங்கே என்ன இருக்கு? புதிதாக ஒரு எழுத்து தோன்றிருக்கிறதுனால இது தோன்றல் விகாரம். அடுத்து பாருங்க, நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது. ஒரு எழுத்து இருக்கு, நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தோ அல்லது வறுமொழியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தோ வேறு ஒரு எழுத்தாக மாறுவது தெரிதல் விகாரம். இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு, வில் கூட்டல் கொடி. வில் கொடின்னு எழுது மூலமா? இல்ல, லகரம் ரகரமாக தெரியும், லகரம் ரகரமாக தெரியும், விற்கொடி என்றானது. வில் கூட்டல் கொடி என்ன ஆயிடுச்சு? விற்கொடி என்றானது. இப்போ இந்த இல்லை எங்க? இல்லை என்னவாயிருச்சு? இல்லாமல் போயிடுச்சானா? இல்லை, இருக்கு. அது என்னவா இருக்கு? இற்றாக மாறி நிற்குது. இற்றாக என்னவா இருக்கு? மாறி நிற்குது. அதனால இது என்ன இருக்கு? இல்லை இற்றாக திரிஞ்சிருச்சு. இல்லை இற்றாக என்ன ஆயிடுச்சு? திரிஞ்சிருச்சு. அதனால இது தெரிதல் விகாரம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது. ஒரு எழுத்து மறைவது. இங்க பாருங்க, இங்க இல்லு மறைஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. இல்லுக்கு பதிலாகத்தான் இற்று வந்திருக்கு. இங்க என்ன இருக்குன்னா அந்த எழுத்தே இல்லாம போயிடும். இந்த மறைவது இருக்குல்ல, அதான் கெடுதல் விகாரம். இங்க பாருங்க, மனம் கூட்டல் மகிழ்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி. இங்க நம்ம இதை சேர்த்து எழுதும்பொழுது மனமகிழ்ச்சி என்று எழுதுகிறோம். இங்க இருந்த மகரத்தங்க, இங்க இருந்த இம்ம எங்க? மறைஞ்சு போச்சு. அப்ப கெட்டு போச்சு. இங்க இருக்க மனம் மட்டும்தான் இருக்கு. இங்க வறுமொழிகளுடைய மகிழ்ச்சி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. மாவுல இருந்து என்ன பண்ணுது? ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மன மகிழ்ச்சின்னு அப்படியே வந்துருச்சு. அப்போ ஒரு எழுத்து மறைஞ்சு கெட்டு போச்சா? இதைத்தான் கெடுதல் விகாரம் என்று அழைக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு இயல்பு புணர்ச்சி என்பது இயல்பாக அப்படியே வருவது, அல்லது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து இணங்கி ஒத்து போவது. இது ஆல்ரெடி இல்லு கூட்டல் ஓ தான் நம்மளை என்னவா பிரிச்சிருக்கோம்? உயிர் மெய்யெழுத்தாக லோன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மெய்யெழுத்து இந்த உயிரெழுத்து சேர்ந்து லோவாக தெரியுது. இது இயல்பாக புணர்வது. இதை இயல்பு புணர்ச்சி என்றும், நம்ம விகார புணர்ச்சி என்று புதிதாக ஒரு சொல் தோன்றினாலோ அல்லது புதிதாக ஒரு எழுத்து மாறி வந்தாலோ
அல்லது ஒரு எழுத்து மறைந்து வந்தாலோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா விகாரம்னு சொல்கிறோம். இந்த விகாரம் 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். ஓகேங்களா? அப்போ 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. ஒரே ஒரு விகாரம் தான் வரணுமா? தோன்றல் விகாரம் மட்டும்தான் வரணுமா? திரிதல் விகாரம் மட்டும்தான் வரணுமா? கெடுதல் விகாரம் மட்டும்தான் வரணுமாடா? இல்லை, கெடுதலும் வரலாம், தோன்றலும் வரலாம், ரெண்டுமே வரலாம். கெடுதல் இன்னொன்று தோன்றலாம். ஓகேங்களா? திரிந்து இன்னொன்று தோன்றலாம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுங்க. நாடகம் கூட்டல் கலை. நாடகம் கூட்டல் கலை. இதை நம்ம சேர்த்து எழுதும்போது நாடகக்கலை என்று எழுதுகிறோம். இது என்ன எழுதுகிறோம்? நாடகக்கலைன்னு எழுதுகிறோம். இந்த என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. அப்போ என்னது? கெடுதல் விகாரம். இப்போ இந்த நாடகக்கலைன்னு இக்கு ஒன்று தோன்றிருக்கு. இக்கு ஒன்று என்ன இருக்குது? தோன்றிருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குது? தோன்றல் விகாரம். இங்கே கெடுதல் விகாரம், இங்கு தோன்றல் விகாரம். ஓகேங்களா? அப்போ இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈட்டில் உள்ள மகர மெய் மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய்யெழுத்து தோன்றியது என்று கொடுத்துருக்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு 2 சொற்களை இணைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரே ஒரு விகாரம் தான் இடப்படணுன்ற அவசியம் இல்லை. இது நம்மளுக்கு கூற்று காரணத்தில் கேட்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் நிகழ்வது உண்டு. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்கக்கூடிய புணர்ச்சி. ஓகேங்களா? அப்போ புணர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். நிலைமொழி வருமொழின்னா என்னன்னு பார்த்தோம். நிலைமொழியோட ஈறுனா என்ன, நிலைமொழி வருமொழியோட முதல்னா என்னன்னு பார்த்தோம். இந்த நிலைமொழியின் அடிப்படையில் 2ஆக பிரிச்சிருந்தாங்க, உயிரிற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் அடிப்படையில் 2ஆக பிரிச்சிருந்தாங்க, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சின்னு. இயல்பு புணர்ச்சினா இயல்பாக திரிவதுன்னு பார்த்தோம். விகார புணர்ச்சினா தோன்றல், திரிதல், கெடுதல்னு பார்த்தோம். அந்த வகையில் 3 பார்த்தோம். அதுக்கடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் ஒரு 2 சொற்களை இணைக்கும் பொழுது வருவது உண்டுன்னு பார்த்தோம். இப்போ இந்த பாடத்திலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம்னு சொல்லி நானே ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை பார்ப்போம். ஓகேவா? அதை பார்ப்போம். புணர்ச்சியில் 1, தமிழ் அமுதம் என்பதில் தமிழ் டேஸ் மொழி. தமிழ் அமுதம்னு ஒரு சொல் இருக்கு. ஓகேங்களா? தமிழ் கூட்டல் அமுதம். இதில் தமிழ்னா என்னது? அதுதான் என்னது? வருமொழி. அப்படியா? இது என்னது? அமுதம்ன்றது வருமொழி, வரக்கூடிய மொழி. தமிழ்ன்றது என்னது? நிலையாக இருக்கக்கூடிய மொழி. இங்கிட்டு இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். தமிழ் மொழி, தமிழ் அமுதம், தமிழ் தேன், தமிழ் கடல், நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ இது நிலையாக இருப்பது. அதனால் இது பேர் என்னது? நிலைமொழி. இங்கே நம்மளுக்கு தமிழ் என்னான்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது என்னது? நிலைமொழி. அப்போ இது என்னது? நிலைமொழி. ஓகேங்களா? அடுத்து தமிழ் அமுதம் என்பதில் அமுதம் டேஸ் மொழி, வரக்கூடிய மொழி. நிலைமொழி இங்கே இருக்குன்னா அப்போ அமுதம்ன்றது என்னது? அமுதம்ன்றது வரக்கூடிய மொழி. அமுதம்ன்றது என்னது? வரக்கூடிய மொழி. ஓகேவா? 3, சிலையழகு என்பது டேஸ் புணர்ச்சி ஆகும். சிலையழகு. இங்கே சிலையழகுன்னு இருக்கு. இப்போ இந்த நம்ம எப்படி பிரிக்கலாம்? அந்த நிலைமொழியுடைய ஈற்றெழுத்த இல்லு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். இல்லு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். அப்போ இங்கே ஐ என்பது என்னது? ஐ என்பது உயிரெழுத்து. அப்போ ஈட்டெழுத்து என்னவா இருக்கு? உயிரெழுத்தாக இருக்கு. அப்போ இது என்னது? உயிரிற்று புணர்ச்சி. அப்போ இது என்னது? உயிரிற்று புணர்ச்சி. அடுத்து மண்ணழகு என்பது என்ன புணர்ச்சி? இப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கலாம்? மண் கூட்டல் அழகுன்னு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? மண் கூட்டல் அழகுன்னு கொடுப்பீங்க. அப்போ இது என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க. இங்கே நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா நிலைமொழியோட ஈட்டெழுத்து ஒரு மெய்யெழுத்தாக இருக்கு. இன் என்ற மெய்யெழுத்தாக இருக்கு. அப்போ இது என்ன புணர்ச்சி? மெய்யீட்டு புணர்ச்சி. இது என்ன புணர்ச்சி? மெய்யீட்டு புணர்ச்சி. ஓகேவா? 5, பொன்னுண்டு என்பது என்ன புணர்ச்சி? பொன்னுண்டு என்பது என்ன புணர்ச்சின்னு கேட்டுக்கிறாங்க. இங்கே பொன்னு கொடுத்துரும். ஓகேவா? பொன் உண்டு, பொன் உண்டு. இப்போ நம்ம நிலைமொழியை வச்சு பார்த்தோமாக்கு இது என்னது? மெய்யீட்டு புணர்ச்சி. நிலைமொழியை வச்சு பார்த்தா. ஓகேவா? இதே இது நீங்கள் வருமொழியை வச்சு பார்த்தீங்களாக்கு இது என்னது? உயிர் முதல் புணர்ச்சி. எனக்கு உயிரெழுத்து வந்திருக்கு. நீங்கள் நிலைமொழியை வச்சு பார்த்தா இது மெய்யீட்டு புணர்ச்சி. இதே வருமொழியை வச்சு பார்த்தீங்களாக்கும் வருமொழி என்ன இருக்குது? உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ இது என்னது? உயிர் முதல். ஓகேவா? அதுக்கடுத்து பொற்சிலை என்பது டேஸ் புணர்ச்சி ஆகும். பொன் கூட்டல் சிலை. அதான பொற்சிலை. பொன் கூட்டல் சிலை. பொன் கூட்டல் சிலை. இப்படிதான் நம்ம இதை பிரிப்போம்.
இப்போ நீங்கள் நிலைமொழியோட வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன அது எழுத்து இருக்குது, மெய் எழுத்து இருக்குது. அப்போ இது வந்து மெய்யீற்று புணர்ச்சி. ஓகேவா? இதே வறுமொழியை வச்சு பார்த்தா அங்கே சி இருக்குது. சி என்பது எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஈ தான் அது சி. இச்சு கூட்டல் ஈ தான் அது சி. அப்போ இங்கே இச்சு என்பது என்னது? மெய்யெழுத்து. அப்போ நீங்கள் வறுமொழி வரி பார்த்தீங்களாக்கும் இது வந்து என்னது? மெய் முதல். நிலைமொழி அடிப்படையில் என்னது? மெய்யீறு. வறுமொழி அடிப்படையில் இது என்னது? மெய் முதல். ஓகேங்களா? தமிழ்தாய் என்பது என்ன புணர்ச்சி? இதை நம்ம பிரித்தா என்ன பிரிக்கலாம்? தமிழ் கூட்டல் தாய். தமிழ் கூட்டல் தாய் என்று பிரிக்கிறோம். ஆனால் நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன வந்திருக்கு? இத்து வந்திருக்கு. இத்து என்ற எழுத்து என்ன இருக்குது? ஒன்று புதிதாக தோன்றி இருக்கிறது. அதனால இது என்னது? தோன்றல் விகாரம். அதனால இது என்னது? தோன்றல் விகாரம். அடுத்து விற்கொடி என்பது என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க. விற்கொடியை நம்ம பிரித்தா என்ன வரும்? வில் கூட்டல் கொடி. என்ன வரும்? வில் கூட்டல் கொடின்னு வரும். ஓகேவா? அப்படித்தானே வரும். வில் கூட்டல் கொடி. இங்கே இல் என்பது இற்றாக திரிந்து வந்திருக்கு. இற்றாக என்ன வந்திருக்கு? திரிந்து வந்திருக்கு. இல்லைன்றது வேறையா ஒன்றாக மாறி வந்திருக்கு. அப்போ வேறொன்றாக மாறி வருவது திரிந்து வருவது என்னது? திரிதல் விகாரம். அடுத்து 9. மனமகிழ்ச்சி என்பது என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க. மனம் கூட்டல் மகிழ்ச்சி. அதான மனமகிழ்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சின்றது தான் இங்கே என்ன சேர்ந்து வந்திருக்குன்னா மனமகிழ்ச்சின்னு வந்திருக்கு. அப்போ இங்கே இருந்த இம் என்ன ஆயிடுச்சு? காணம். இம் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிருந்ததுனால மன கூட்டல் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சின்றானது. அப்போ இது என்னது? கெடுதல் விகாரம். இது பேர் என்னது? கெடுதல் விகாரம். அடுத்து விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? நம்ம பார்த்தோம். தோன்றல், அதுக்கடுத்து திரிதல், அதுக்கடுத்து கெடுதல் என 3 வகைப்படும். ஓகேவா? அப்போ எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஓகேங்களா? பாலாடை சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன? பாலாடையை நம்ம எப்படி எழுதலாம்? பால் கூட்டல் ஆடை. பால் கூட்டல் ஆடை. இங்கே நிலைமொழியோட ஈட்டெழுத்து என்ன? இல்லு. வறுமொழியோட முதல் எழுத்து என்ன? ஆவண்ணா. இந்த இல்லு கூட்டல் ஆவண்ணா என்னது? நம்ம இல்லு என்ற மெய்யெழுத்தும் ஆவண்ணா என்ற உயிரெழுத்தும் சேர்ந்தது தான் அது லாவண்ணா என்ற உயிர்மெய் எழுத்து. இந்த லாவண்ணா இயல்பாக இது வந்து இயல்பாகத்தானே வந்திருக்கு. இல்லு கூட்டல் லாவண்ணா லாவண்ணா. இப்போ பாலாடை என்றாயிருக்கு. அப்போ இது என்னது? இயல்பு புணர்ச்சி. இல்லு கூட்டல் லாவ நம்ம ஏற்கனவே தான் சொல்லுவோம். உயிர்மெய் எழுத்தாக லா வச்சிருக்கிறோம். அந்த தான் என்ன இருக்குது? புணர்ந்துருக்கனால இது என்னது? இயல்பு புணர்ச்சி. அடுத்ததாக பொறுத்துக. ஓகேவா? அடுத்தது என்னது? பொறுத்துக. மட்பாண்டம். மட்பாண்டத்தை நம்ம எப்படி எழுதலாம்? மண் கூட்டல் பாண்டம். என்ன எழுதலாம்? மண் கூட்டல் பாண்டம். இந்த இன்னு இருக்குல்ல, இந்த இன்னு இட்டாக திரிஞ்சிருக்கு. இந்த இன்னு என்ன இருக்கு? இட்டாக திரிஞ்சு வந்திருக்கு. அப்போ இது என்னது? திரிதல் விகாரம். அப்போ இது என்னது? திரிதல் விகாரம். மர கூட்டல் வேர் எப்படி பிரிக்கலாம்? மரம் கூட்டல் வேர் தான் என்னது? மரவேராக இருக்கு. மரம் கூட்டல் வேர். மரம் கூட்டல் வேர் தான் என்ன இருக்கு? இங்கே மரவேராக இருக்கு. அப்போ இம்ன்றது என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சு கெட்டு போயிடுச்சு. இம்ன்றது என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சு கெட்டு போயிடுச்சு. அப்போ இது என்னது? கெடுதல் விகாரம். ஓகேவா? அடுத்து மணி கூட்டல் முடி. இது எப்படி பிரிக்கலாம்? மணி கூட்டல் முடின்னு தான் பிரிக்க முடியும். வேற என்ன பிரிக்க முடியும்? மணிமுடியை எப்படி பிரிக்க முடியும்? மணி கூட்டல் முடின்னு தான் பிரிக்கும். இந்த மணி கூட்டல் முடி தான் என்ன இருக்கு? மணிமுடின்னு வந்திருக்கு. அப்போ இது இயல்பாக வந்திருக்கு. இயல்பாக வந்திருக்கிறதுனால இது என்னது? இயல்பு புணர்ச்சி. அடுத்து கடை கூட்டல் தெரு. கடை கூட்டல் தெரு தான் என்ன இருக்கு? கடை தெருன்னு ஆயிருக்கு. கடை கூட்டல் தெரு இதான் என்ன இருக்கு? கடை தெருன்னு ஆயிருக்கு. அப்போ இத்து என்ற ஒன்று என்ன இருக்கு? புதிதாக தோன்றி இருக்கிறது. அதனால இது வந்து தோன்றல் விகாரம். ஓகேவா? புரியுதா? அப்போ இங்கே இன்னு வந்து இட்டாக தெரிஞ்சிருக்கிறதுனால தெரிதல் விகாரம். இம் என்பது கெட்டு போனதுனால இது வந்து கெடுதல் விகாரம். மணி கூட்டல் முடி மணிமுடி என்று இயல்பாக வந்திருக்கிறதுனால இது இயல்பு புணர்ச்சி. கடை கூட்டல் தெரு இத்து என்ற வார்த்தை ஒன்று புதிதாக ஒரு ஒற்றெழுத்து வந்திருக்கிறதுனால இது தோன்றல் விகாரம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து சின்ன சின்ன நம்மளுக்கு இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா, நம்மளுக்கு வந்து கூற்று காரணங்களாகவோ அல்லது ஒரு சென்டென்ஸாகவோ கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் என்னன்னு மட்டும் பார்த்துக்குங்க. புணர்ச்சினா என்ன? நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் இணைவது தான் என்னது? புணர்ச்சி. அவ்வளோதான். நிலைமொழியோட இறுதி வறுமொழியோட முதல். விகார புணர்ச்சினா என்ன? நிலைமொழியோட வறுமொழியும் இணையும் பொழுது
நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது ரெண்டிலும் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அது பேர் என்னது? விகார புணர்ச்சி. மாற்றம் நடந்தால், என்னடா விகாரமாக இருக்குன்னா என்ன சொல்லுவாங்கள்ல, என்னடா ஒரு ஆள் ஒரு மாதிரி விகாரமாக இருக்கன்னா என்ன, வேற மாதிரி இருக்கான், ஒரு மாதிரி மாறி இருக்கான்னு அர்த்தம். இப்போ மாற்றம் நிகழ்ந்தால் அது பேர் என்னது? விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேவா? அடுத்து உயிரிட்டு புணர்ச்சின்னா என்ன? ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரிட்டு புணர்ச்சி, அவ்வளோதான். நிலைமொழியோடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரிட்டு புணர்ச்சி. இங்கே இல்லு கூட்டல் ஐ தான் அது கடைசி எழுத்தாக இருக்குது, அதனால் அது என்னது? உயிரிட்டு புணர்ச்சி. அடுத்து மெய்யீட்டு புணர்ச்சின்னா என்ன? நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சாக்க அது மெய்யீட்டு புணர்ச்சி. இங்கே இன் என்ற மெய்யெழுத்து இருக்குது, அதனால் அது மெய்யீட்டு புணர்ச்சி, அவ்வளோதான். அடுத்து உயிர் முதல்னா என்ன? வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சாக்க அது உயிர் முதல். இங்கே ஊ என்பது ஒரு உயிரெழுத்தாக இருக்குது, அதனால் அது என்னது? உயிர் முதல். அடுத்து மெய் முதல் புணர்ச்சி என்றால் என்ன? வரக்கூடிய எழுத்து வருமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்துச்சாக்கும் அது பேர் என்னது? மெய் முதல். இங்கே சிலைன்னு இருக்குது, சீன் இருக்குது. சி என்பது இச்சு கூட்டல் ஈண்டு தான் நம்ம பிரிப்போம். அப்போ இச்சு தான் முதல்ல இருக்குது, இச்சு என்ற மெய்யெழுத்து இருக்கிறதுனால இது என்னது? மெய் முதல் புணர்ச்சி. அடுத்து இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்ன? எந்தவித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி, அவ்வளோதான். தாய் கூட்டல் தமிழ் தாய் தமிழ், தாய் கூட்டல் மொழி தாய்மொழி, அவ்வளோதான். மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குகன்னு கொடுத்துருக்கலாம். மரக்கட்டில் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? மரம் கூட்டல் கட்டில்னு பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? இம் என்பது தான் என்ன மாதிரி இருக்குது? இக்காக மாதிரி இருக்கு, அப்படித்தானே? இப்போ மகரம் என்ன பேருக்கு? திரிதல் விகாரப்படி இம் என்பது இக்காக திரிந்து மரக்கட்டில் என புணர்ந்தது. ஓகேவா? இதைத்தான் நம்ம சொன்னோம். ஒரு சொல்லை எழுதும் பொழுது ஒரு சொற்களில் 2 சொற்களை இணைக்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஓகேங்களா? அப்போ இங்கே இம் என்பது கெடுதல் விகாரம், இம் என்பது இக்காக மாறினது திரிதல் விகாரம். ஓகேங்களா? அப்போ 2 சொற்களையும் இணைக்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதுண்டு. கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழியோடு ஈட்டில் உள்ள மகரமெய் மறைந்து, மகரமெய்னா நான் இம்மு மறைஞ்சு போச்சு, இது என்னது? கெடுதல் விகாரம். தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்று நினைச்சு உருவாயிடுச்சு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விகார புணர்ச்சியில் ஒன்றுக்கு மேற்பட்ட புணர்ச்சிகள் ஏற்படலாம். ஓகேங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் ஏற்படலாம். அடுத்து புக்குக்கு பின்னாடி கற்பவை கற்றபின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இயல்பு, தோன்றல், தெரிதல், கெடுதல் ஆகிய புணர்ச்சிகளுக்குரிய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. இயல்பு புணர்ச்சி படம் கூட்டல் பார்த்தான் படம் பார்த்தான், அவ்வளோதான். கூடை கூட்டல் பின்னினால் கூடை பின்னினால், படம் கூட்டல் வரைந்தான் படம் வரைந்தான், தமிழ் கூட்டல் மணி தமிழ் மணி, எந்த மாற்றமும் இல்லை. அண்ணன் கூட்டல் தம்பி அண்ணன் தம்பி, பழம் கூட்டல் தின் பழம் தின், பயணம் கூட்டல் சென்றான் பயணம் சென்றான், தெரு கூட்டல் விளக்கு தெரு விளக்கு, நீதி கூட்டல் மன்றம் நீதிமன்றம், கடை கூட்டல் வீதி கடை வீதி, தலை கூட்டல் வழி தலைவலி. எந்த விதமான மாற்றம் இன்றி இயல்பாக அப்படியே வருவதுக்கு பேர் என்னது? இயல்பு புணர்ச்சி. இப்போ தோன்றல் விகாரம். தோன்றல் விகாரம்னா என்னென்ன? புதுசாக ஒன்று தோன்றணும். ஓகேங்களா? புதுசாக ஒன்று தோன்றணும். மா கூட்டல் கனி மாங்கனி, இங்கு தோன்றிருக்கு. தை கூட்டல் திங்கள் தைத்திங்கள், இத்து தோன்றிருக்கு. வாழை கூட்டல் பூ வாழைப்பூ, இப்பு தோன்றிருக்கு. சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு, இப்பு தோன்றிருக்கு. படி கூட்டல் துறை படித்துறை, இத்து தோன்றிருக்கு. குதிரை கூட்டல் கால் குதிரைக்கால், இக்கு தோன்றிருக்கு. மலை கூட்டல் சாரல் இச்சு தோன்றிருக்கு, மலைச்சாரல். பனி கூட்டல் துளி பனித்துளி, இத்து தோன்றிருக்கு. கொடி கூட்டல் சீலை கொடிச்சீலை, இச்சு தோன்றிருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கு? புதிதாக ஒரு வார்த்தை 2 சொற்களை இணைக்கும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றிருக்கிறதுனால இது பேர் என்னது? தோன்றல் விகாரம். இப்போ திரிதலுக்கு என்ன? ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொன்று உருவாவது, அதான் அது திரிதல். மண் கூட்டல் குடம் மட்குடம்னு இருக்கு, இங்கே இன்னும் வரணும், இன்னுக்கு பதிலாக இட்டு வந்திருக்கு. பொன் கூட்டல் சிலை பொற்சிலை, இங்கே 2 சொல்லி இன்னும் வரணும், அதுக்கு பதிலாக இட்டு வந்திருக்கு. கல் கூட்டல் சிலை கற்சிலை, இல்லு வரணும், அதுக்கு பதிலாக இரு வந்திருக்கு. பெண்பார் புலவர், பெண்பால் கூட்டல் புலவர், பெண் கூட்டல் பால் கூட்டல் புலவர், இல்லை பெண்பால் கூட்டல் புலவர், இங்கே இல்லு வந்திருக்கணும், அதுக்கு பதிலாக இட்டு வந்திருக்கு. முள் கூட்டல் செடி முட்செடி, இல்லு வந்திருக்கணும், அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? இட்டு வந்திருக்கு. கல் கூட்டல் செவி கட்செவி, இட்டு வந்திருக்கு. மரம் கூட்டல் தடி மரத்தடி, இம்மு வரணும், ஆனால் இத்து வந்திருக்கு. மரம் கூட்டல் பலகை மரப்பலகை, இம்மு வரணும், ஆனால் இணை எழுத்தான இப்பு வந்திருக்கு. சதுரம் கூட்டல் கல் சதுரக்கல், இங்கே இம்மு வரணும். அப்போ
ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வருவது பேர் தான் அது தெரிதல் புணர்ச்சி. அடுத்து கெடுதல் விகார புணர்ச்சி. கெடுதல்னா என்ன? ஒன்று கெட்டு போவது. ஒன்று இருந்துச்சு ஆனால் அது இல்லாமல் இருக்குது. சிறுமை கூட்டல் படை சிறுபடை மைய காணம். சிறுமை கூட்டல் படை தான் அது சிறுபடை. பெருமை கூட்டல் வெள்ளம் பெருவெள்ளம், இங்கேயும் மைய காணம். வெண்மை கூட்டல் குடை வெண்குடை, இங்கேயும் மைய காணம். முதுமை கூட்டல் மலை முதுமலை, இங்கேயும் மைய காணம். செம்மை கூட்டல் பனி செம்பனி, இங்கேயும் மைய காணம். சிறுமை கூட்டல் மகன் சிறுமகன், இங்கேயும் மைய காணம். செம்மை கூட்டல் மொழி செம்மொழி, இங்கேயும் மைய காணம். ஓகேங்களா? அப்போ மை என்ற வார்த்தை, ஓகேவா, இது ஈறுபோதல் விதின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பின்னாடி அடுத்து 11ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது நம்ம அந்த ஈறுபோதல் விதியை படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக பார்ப்போம். இப்போ 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்கக்கூடிய புணர்ச்சியை வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். நீங்கள் இதை தாண்டி வேறு எதுவும் கொஸ்டின் கேட்பாங்களாண்டா அது எனக்கு தெரியல. ஓகேங்களா? கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பில்லை. நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் புணர்ச்சி 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதியில் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.